மட்டன் வேக வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து உப்பு சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தண்ணி நிறைய வேணாம், ஏன்னா நம்ம ஒரு கிரேவி பக்குவத்துக்கு தான் பண்ண போகிறோம். அதனால தண்ணி வந்து அதிகம் சேர்த்துக்க வேணாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, சோம்பு 3/4 ஸ்பூன், சீரகம் 3/4 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, அதுபோல் 2 கிராம்பு, ஒரு 3 போல் வரமிளகாய். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கம்மியாக போட்டால் போதும் மிளகாய். கொஞ்சம் 2-3 கருவேப்பிலை. இப்போ வறுத்தரலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா அந்த மணம் வர மாதிரி வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம சுக்காக்கெல்லாம் எந்த மாதிரி வதக்குவோமோ அதே போல் நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாம். போட்டு இதை வதக்கிடலாம். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு வந்து சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்படியே இறக்கி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சுக்கா, மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ண போகிறது சுக்கா கிரேவி, அதனால் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மட்டனை இது போல் வதக்கி விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வேணாம். ஏன்னா இதிலே தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது, அதனால் அதிகமாக வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா சலசலன்னு வேக விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக கிரேவி ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். கறியும் பாருங்கள் தனித்தனியாக நிற்கிது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். கிரேவியும் நல்ல பக்குவமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதில் கடைசி இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பச்சையாகவே போட்டுடணும். கருவேப்பிலையை அப்போ வந்து நல்லா இருக்கும் அந்த மனம். அவ்வளோதான். தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, அந்த மிளகாய் மனம் கூட நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட காரம் வந்து நல்லா அளவுக்கு அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே சேர்த்துக்கல. மசாலா அரைக்கிறப்பவே மிளகு வந்து நிறைய போட்டு அரைச்சிட்டேன். இறக்க போகிறப்ப கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மேலாப்பில் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து நீங்கள் தூவிக்கலாம். அவ்வளோதான், அருமையான மட்டன் கிரேவி ரெடி. அதாவது மட்டன் சுக்கா கிரேவி ரெடி. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா சுக்கா, இப்படி வச்சிட்டோம்னா கிரேவி. 300 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத மட்டன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நம்ம கேரளாக்கெலாம் போகணுன்னா பீஃபில் இந்த மாதிரி உலர்த்தியது அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்கும். அதே ரெசிபியை நம்ம மட்டனில் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துடலாம். இது போல் சின்ன துண்டு இஞ்சி, இதை தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு தட்டினது, ஒரு வெங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு இதை நல்லா கலந்துருவோம். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி வேணாம், கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த மட்டன் வந்து இந்த பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி முங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மட்டன் வந்துட்டிங்கன்னா விசில் ஸ்டீமெல்லாம் இறங்கிடுச்சு. இவ்வளோ தண்ணி நமக்கு தேவையே இல்லை. இருந்தாலும் சரி கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டுருவோம். அது வற்றிட்டு இருக்கட்டும், நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கையளவுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதில் தண்ணி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ சேர்த்துடலாம்.
இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கவே கூடாது. மொத்தமாக வற்றி அந்த கறி மட்டும் நமக்கு தனியாக நல்ல ஒரு கலர் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே வறுக்க வறுக்க அப்படியே மட்டன் வந்து மொறு மொறு மொறுன்னு வரும். அந்த மசாலாம் பார்த்திங்களா அப்படியே மொறு மொறுன்னு வந்துடும். வெங்காயம், இந்த மசாலா, தேங்காய் எல்லாம் மொறுமொறுப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா கறி சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுருவோம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இப்போ வறுக்கலாம். மறுபடியும் நம்ம கேரளாவில் பார்த்திங்கன்னா இதை வந்து பீஃபில் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கவங்க அதிகமாக பீஃபில் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து மட்டனில் அதே போல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அருமையான மட்டன் உலர்த்தியது ரெடி ஆயிடுச்சு. உலர்த்தியதுன்னா இது வந்து இன்னும் சின்ன சின்னதாக பீஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து நம்ம பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் இது வந்து பீஃப் வரட்டியதுன்னு வச்சிடணும். உலர்த்தியது அப்படின்னு இல்லை, மட்டன் உலர்த்தியதுன்னு இல்லாமல் மட்டன் வரட்டியது அப்படின்னு வச்சு விட்ற வேண்டியதான். வேலை முடிஞ்சுது. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மட்டன் சூப் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மல்லி, அடுத்து மிளகு 1 ஸ்பூன், சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் நல்லா வறுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கூடவே ஒரு கையளவுக்கு மல்லித்தலையும் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா இது கூட வதக்கிடுவோம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பக்குவமாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறட்டும். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து சூப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, இப்போ வதக்கி அரைச்சோலே அந்த மசாலா பேஸ்ட் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். மற்ற எதுவுமே சேர்க்காம மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அருமையாக ரெடியாக இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா மறுபடியும் அந்த எலும்பில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல சூப் வந்து நல்ல மட்டனோட சூப் நல்ல மணமாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கிட்ட, 15 நிமிஷம் 20 நிமிஷமே நல்லா கொதிச்சிருச்சு. அங்கே நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு மிளகுத்தூளெல்லாம் போட வேணாம், முன்னாடியே நிறைய போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான மட்டன் எலும்பு சூப் ரெடி. நான் வந்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், தேவையான உப்பு, நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான். ஆற வச்சுட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்ததாக சிக்கன் வேக வச்சு இது போல் நல்லா பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். உப்பு சரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதாவது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதம்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இறக்கிடுவோம். இறக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு கலந்துருவோம்.
அவ்வளவுதான், பிச்சு போட்ட சிக்கன் ரெடி. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். மட்டன் எலும்பு சூப், பிச்சு போட்ட சிக்கன் வறுவல், மட்டன் வரட்டியது கேரளா ஸ்டைல் இது, அப்புறமா இது நம்ம வீட்டு ஸ்டைல், என்னோடய ஸ்டைலில், அதாவது சுக்காவை கிரேவியாக பண்ணியிருக்கேன். அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே சுக்காவை கொஞ்சம் ட்ரையாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு செஞ்சிங்கன்னா குழம்பும் வைக்க தேவையில்லை, வறுவலும் செய்ய தேவையில்லை, 2 in 1 முடிஞ்சிடும். அப்புறமா வெள்ளை சாதம், ஃபைனலாக நான்வெஜ் சாப்பிட்டு ரசம் இல்லைன்னா எப்படி, கொஞ்சம் ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம லஞ்ச். மீன் மசாலா பண்ணுறதுக்கு இதில் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்னதாக சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு தான் செய்கிறேன், அதனால் சின்னதாக சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், நல்லா காரம் வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1/4 ஸ்பூன். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மசாலா பாருங்கள் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். மசாலா போட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை லெமன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துருவோம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான், பாருங்கள் மசால் வந்து நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதில் எப்படி மீனை வந்து கலந்துருவோம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் அரைப்படலை அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டேன். மசால் தடவியாச்சு, ஊற வச்சிடலாம். மீனுக்கு வந்து மசால் தடவி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு கிரேவி மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று பண்ணுவோம். அதுக்கு வறுவல் கிரேவி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சிக்கனாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா, வறுவல் மாதிரி தானே. குழம்புனா 1/2 கிலோ போட்டால் போதும். சரி, வறுவலுக்கு 1 கிலோ இருந்தால் ஆளுக்கு 2 எடுக்கிறப்ப சரியாயிடும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும், அப்புறமா உப்பு சேர்க்க தேவையில்லை. சிக்கனோடையே சேர்ந்து வேகிறப்போ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா கறியிலெல்லாம் உப்பு பிடிச்சிருக்கும். இது கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி வேணாம், சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இது சிக்கன் வெந்து வரப்போவே தண்ணி நிறையா வரும், அதனால் அதிகமாக வேணாம், கம்மியாக சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டா 3 துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்து பெரிய வெங்காயம். இதெல்லாம் மசாலா வதக்கிறதுக்காக தான், தாளிக்கிறது கிடையாது. வெங்காயம் இந்த அளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துருவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். அரைச்ச மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதையே சேர்த்துருவோம். நல்லா 1 மணி நேரம் கிட்ட சூப்பராக ஊறியிருக்கு. அந்த மட்டன் ஊறின தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துடணும். இதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குவோம். மட்டன் பாட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதக்கணும். இது போல் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இதையும் கலந்துருவோம். மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம்.
அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு தான் மசாலா தடவி வச்சுருந்தோம். இருந்தாலும் மட்டன் கொஞ்சம் உப்பு பத்தாது, கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? அந்த டைமில் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டேன். தண்ணியெல்லாம் தனியாக எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வைக்கல. அதே போல் நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கம்மியாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சோம். அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதை நல்லா கொதித்து இந்த தண்ணி வற்றிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மல்லித்தலை, மிளகு வந்து நம்ம முன்னாடியே அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா மிளகெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம் பாருங்கள். அந்த மசாலாவோட பச்சை வாடம் போய் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒன்று இது. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நம்ம உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசியாக இறக்க போகிறப்ப இந்த மாதிரி வறுவலுக்கு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டுடணும். அந்த சூட்டுலேயேவும் அந்த பச்சை மிளகாய் வேகிறப்போ அப்படியே மனம் வந்து அந்த பச்சை மிளகாய் மனம், நல்லெண்ணெய் மனம் எல்லாம் சேர்த்து அடிக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை சைடிஷாக வச்சு வெறும் கிண்ணத்தில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். மட்டன் பார்த்திங்கன்னா 4லேருந்து ஒரு 5 விசில் கிட்ட விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குலாம் இந்த பக்குவம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் ஊற வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டாச்சு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் மீன் பொரிக்கிறேன். இப்போ மீன் பொரிச்சிடலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. மீன் போட்டுக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு சாப்பாடும் விசில் விட்டு இறக்கியாச்சு. ஒரு பக்கம் மீனும் வறுத்தாச்சு. எல்லாமே ரெடி. அப்படியே ஒரு பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணி பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக டைம் முடியும். மட்டன் குழம்பு, ரசம், நாட்டுக்கோழி வறுவல், அவிச்ச முட்டை, வெலை மீன் வறுவல், சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல தலைக்கறி வேக வச்சிடலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு தலையோட கறி அப்படியே மொத்தமாக 1 கிலோ கிட்ட இருக்கும். 1 கிலோ 1.25 கிலோ கிட்ட இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக 1 கிலோ கிட்ட வரும். அதில் நம்ம அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இது 2 மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். 5லேருந்து 7 கூட நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் குக்கரை பொறுத்து. வேகட்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூளை இருந்தது, அந்த தலையில் ஒரு மூளை இருந்தது. அதை வந்து ஒரு கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் ஒரு பக்கம் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல மூளை வறுவலை பண்ணி விட்ருவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய்,
ஒரு வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஒரு அரை தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போடுங்க, சின்னதாக இருந்தால் குட்டியாக 1 போட்டுக்கோங்க போதும். அந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசால் தான் நமக்கு வந்து முக்கியம். நம்ம கொஞ்சம் தானே செய்ய போகிறோம், அதனால கொஞ்சம் மசாலா போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த மசாலா வந்து வதக்கி விட்டுட்டு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மூளையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா இதில் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா கூட நம்ம மூளையை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக வெட்டாதீங்க, நார்மல் சைஸ்க்கு வெட்டுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நார்மல் சைஸ்க்கு வெட்டி நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே மூளையை வேக விட்டுருங்க. அந்த மசாலா கூட கடைசியாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வற்றி நல்லா அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை தூவி அப்படியே பூ போல் கலந்து விட்டிங்கன்னா அருமையான மூளை வறுவல் ரெடி. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா தலைக்கறி செஞ்சிடலாம். தலைக்கறிக்கு நல்லா ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கமகமன் மணக்கும். அந்த மாதிரி வந்ததும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் வெட்டியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வர தேவையில்லை, லைட்டாக அந்த பச்சை வாடை போனால் போதும். அந்த மாதிரி வதக்கிறதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா கூட போட்டு நல்லா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நல்லா அந்த மசாலா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தலைக்கறியை கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் கிட்டேயே ஆகும். அந்த மாதிரி நல்ல தண்ணி ட்ரையாக வற்றினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கருவேப்பிலை மல்லித்தலையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா அருமையான தலைக்கறி வறுவல் ரெடி. நீங்கள் இதை கிரேவியாக பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணிக்கு இருக்கிறப்பவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கிரேவியாக இருந்துடும். முதல்ல ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, அதுக்கப்புறமா மட்டன் தலைக்கறி வறுவல், மட்டன் மூளை வறுவல், சிக்கன் கிரேவி, அப்புறமா தக்காளி ரசம். சூப்பர் விருந்து. நீங்களும் இது போல் ஞாயிற்றுக்கிழமையான தவறாமல் செஞ்சு பாருங்கள். எலும்பில்லாத சிக்கனாக ஒரு 1/2 கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது போல் வெட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இதில் ஒரு சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை கலந்துருவோம். சூப்பராக மசால் தடவி எடுத்தாச்சு. நல்லா மசால் பாருங்கள், இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டிட்டு நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை கிராம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 2, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூட மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம்.
சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் வரமிளகாய். நம்ம அதில் மிளகாய் தூளெலாம் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது கூட 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், நம்ம பவுட்ரு தான் பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துருவோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்திக்கலாம், அப்புறமா பூரியும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 6 போல் பூண்டு. இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன். இப்போ அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ரசத்துக்கு தட்டினோலையா சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சோறு ஒரு பக்கம் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக பக்கோடாவை பொரிச்சிக்கலாம். அதுங்களையும் ஸ்டீமெல்லாம் இறங்கிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம். பக்கோடா உதுத்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படியே பொடி பொடியாக உதுத்து விடணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது. இதை ஒன்றா எடுத்து போடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும். உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு கலந்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் கலர் சூப்பராக மாறி முறுமுறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மொறுன்னு சின்ன சின்னதாக போட்ட சிக்கன் பக்கோடா, சிக்கன் பெப்பர் கறி, அப்புறமா தக்காளி ரசம், சோறு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச். மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 8 போல் கிராம்பு, 8 ஏலக்காய், 8 துண்டு பட்டை, 8 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துடலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை. நல்லா எண்ணெயில் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து பொரிஞ்சுதுன்னா நல்ல மனம் வந்து அப்படியே வெளியில் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா பட்டை கிராம் பொரிஞ்சதுமே 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா
1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், 10 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா இப்போ பிரியாணி மசாலா வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கரெக்டாக 1 கிலோவுக்கு அளவாக தான் நான் பவுட்ரு பண்ணேன், அதை சேர்த்துட்டேன் அப்படியே. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா காரத்தை பொறுத்து உங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். அடுத்து மட்டன், 1 கிலோ மட்டனுக்கு வதக்கிறதுக்காக உப்பு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறப்ப மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேக விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடியும் வதக்கி விடுவோம். மட்டன் பாருங்கள் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி அரிசி அளந்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2. ஏன்னா நம்ம மட்டன் வந்து தனியாக வேக வச்சுருந்தா 1க்கு 1 சேர்த்தா போதும். இப்போ மட்டன் வந்து இந்த தண்ணியிலே வேகணும். அதனால 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி மட்டனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி விட்டுற வேண்டியது தான். நல்லா வேகட்டும், ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றுறதுக்கு மொத்தமாக ஊற்றி ஒரே தான் வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு வேக வச்சாச்சு. ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் வேகிறப்பயே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுங்குள்ளேயும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சில்லிக்கு வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். இப்போ சில்லிக்கு வந்து மசாலா தடவிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு லெமன் புளிஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கிலோ சிக்கன் மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டோம். 1 கிலோ சில்லிக்கு இந்த அளவில் மசாலா போட்டு நீங்கள் கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சில்லி பொரிக்கிறப்போ அந்த மசாலா உதிராமல் நல்லா அருமையாக வரும், ஒட்டாமல் வரும். இப்போ ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பிரியாணி எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து அடுத்து பிரியாணியில் வந்து கண்டினியூ பண்ணலாம். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமன் புளிஞ்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி போட்டுடலாம். 1 கிலோ பாசுமதி அரிசி நல்லா தண்ணி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துருவோம். முதல்ல வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப தான் உப்பு சேர்த்தோம். இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக பாருங்கள், நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு காரம் பத்தலை, அதனால் அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுறேன். ஒரு 4-5 மிளகாய், உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி வற்றிச்சு பார்த்திங்களா. அந்த டைமில் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து தம் வச்சிடலாம். இப்போ தம் வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு விட்றலாம். நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசைக்கல் வச்சு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். நல்லா அடுப்பை வந்து இப்போ வந்து ஃபுல் சிம்மாக வச்சு விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சில்லி வந்து ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா அப்பப்போ கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆனதுமே இப்படியே எடுத்துட வேண்டியதான். பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. மாற்றிடலாம். அருமையான பிரியாணி பாருங்கள். ரைஸ் எதுவும் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் உடையாமல்
ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சூடோடு போட்டு நம்ம சும்மா சும்மா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அரிசி வந்து உடையும். அதனால அப்படியே எடுத்து நம்ம பரிமாறினோம்னா அரிசி வந்து முழுசாக நமக்கு அப்படியே இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். மட்டனும் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஒரு பக்கம் நம்ம சில்லியவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அருமையான, நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி எவ்வளோ அருமையாக, ஒரு அரிசி கூட பாதியாக உடையலை, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. மட்டனுமே நம்ம முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்து மட்டன் பிரியாணி செய்வோம். இன்றைக்கி நான் பாத்திரத்திலே வேக வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக மட்டனும் பார்த்திங்கன்னா அப்படியே பூவாக வெந்திருக்கு. அதே போல் அரிசியும் நல்லா உதிரியாக முழுசாக ஒவ்வொரு அரிசியும் முழுசாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் இதே அளவுகளோட தண்ணி முதல் கொண்டு இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சில்லியும் இதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி, இதுக்கு கிரேவி நான் எதுவுமே பண்ணிக்கல, சில்லி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி, இந்த அளவுகள்லாம் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.